விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 17ஆம் நாள் 31/3/2026 செவ்வாய்க்கிழமை காலை 6:56 மணி வரை வளர்பிறை திரையோதசி திதியும், பின்பு நாள் முழுவதும் வளர்பிறை சதுர்த்தசி திதியும், பகல் 3:21 மணி வரை பூரம் நட்சத்திரமும் சித்தயோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் காலை 10:30 மணியிலிருந்து 11 மணி வரையும், மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் வடக்கு, பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவோணம் மற்றும் ஆவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கும்பத்தில் புதன் செவ்வாய் ராகு, மீனத்தில் சூரியன் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, புதிதாக ஓவியம் வரைவதற்கு, ஓவியம் சார்ந்த பயிற்சிகள் மேற்கொள்வதற்கு உகந்த தினம். மருந்து செய்வதற்கு, மருத்துவம் சார்ந்த பயிற்சி முறைகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற தினம். புதிதாக தொழில் துவங்குவதற்கும் உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்ற முறையில் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாக 9ஆம் பாவகம் எப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளை கொடுக்கிறது? வேத ஜோதிடத்தில் 9ஆம் பாவகம் மிக உயரிய பாவகமாக சொல்லப்படுகிறது. கோணத்தில் உயரிய கோணம் 1, 5, 9 கோணம் என்ற முறையில் 9ஆம் பாவகம் கோணங்களில் பெரியதாகவும் மிக பெருமை வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த 9ஆம் பாவகத்தில் குரு, சுக்கிரன் போன்ற உயர் சுப கிரகங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ஜாதகர் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் கொண்ட நபராகவும், மிகப்பெரிய அளவில் எல்லா நிலைகளிலுமே தகுதி வாய்ந்த செயல்களை மேற்கொள்ளக்கூடிய நபராகவும் இருப்பார். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதி அமைப்பாக இருக்கிறது. மேஷ ராசி அன்பர்களே, எதிர்பாராத காரியங்களும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைய தேடி வருகின்ற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. மேன்மைகள் நிறைந்த தினம் என்றே இன்றைய தினத்தை சொல்லலாம். தடைகள் அனைத்தும் நீங்கும். தவறுதலாக செய்த சில காரியத்திற்காக மனம் வருந்தி மிக மேம்பட்ட சூழலில் நீங்கள் செயல்படுகின்ற தன்மையின் காரணமாக உங்களுடைய மனம் சந்தோஷம் கொள்ளுகிற தினமாகவும் மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் மிக வெற்றிகரமாகவும் அனுகூலமாகவும் நடக்கும். குறிப்பாக உழைப்பிற்கு அஞ்ச மாட்டீர்கள். அனைவரையும் அனுசரித்து போவீர்கள். எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் வெற்றி உண்டு. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மகிழ்ச்சி நிறைந்த தன்மைகள் உண்டு. பொருளாதார மேன்மை உண்டு. குறிப்பாக எடுத்த காரியம் கைகூடி வரும். எதிர்பாராத உதவிகளும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக எதிர்ப்புகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கடன் விவகாரங்கள், கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற நிகழ்வுகளில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களால் மனசங்கடங்கள் உருவாகலாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் சிறப்பான சூழலாக இருக்கும். செய்தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். தொழில் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகளால் அனுகூலங்கள் உண்டு. வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக உறவுகள் நட்புகள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் அனுகூலமும் மேம்படும். பெண்மணிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். கலைத்துறை அன்பர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கற்றலில் முன்னேற்றமும் புரிதல் திறனும் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாகின்ற நாளாக
மேசத்திற்கு மேன்மைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற தினமாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசிக்காரர்களே, ரிஷப ராசியினருக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான ஒரு சூழலில் இருக்கும்? எல்லாவற்றிலும் உயர்வான தன்மைகளை கொடுக்கக்கூடிய சிறப்புகளும் மேன்மைகளும் நிறைந்த நாளாகவும், சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுகிற வகையில் உறுதித்தன்மை நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக மன சங்கடங்கள் அனைத்தும் நீங்கும், மகிழ்ச்சியான அனுபவங்கள் ஏற்படும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்றிருக்கிறது. அனைவரோடும் இதமாகவும் சந்தோஷமாகவும் பழகுவீர்கள். குறிப்பாக பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சிறப்பான சம்மதம் கிடைக்கும். முன்கோபத்தை தவிர்ப்பது முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் தாமதமான சூழல்கள் ஏற்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். புதிய நண்பர்களால் உற்சாகம் அடைவீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை எதிர்பாராத உதவிகள் அடுத்தவர்கள் மூலமாக கிடைப்பது, நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவது என சந்தோஷமும் கேளிக்கை விருந்து விசேஷத்தோடு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். குழந்தைகளால் சந்தோஷமான அணுகுமுறைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு இதமான முறையில் இருக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத சூழலில் இருக்கும். தொழில் போட்டிகள் பற்றிய கவலையை விடுவது சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது மேன்மையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு தொழில் சம்பந்தமாக, உத்தியோக சம்பந்தமாக வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை வீட்டிற்குள் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. குறிப்பாக நீண்ட நாளாக சந்திக்காத நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். எதிர்பாராத புரிதல்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை வேற்றுமத மொழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் ஆதாயமும் அதிர்ஷ்டகரமான சூழலும் உறுதியான முறையில் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி மேம்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நன்மை உண்டாகிற தினமாகவும், மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக வலிமைகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் உயர்வுகளும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை, மேம்பட்ட சூழல்கள், புகழ் பெறுவதற்கான அமைப்புகள் போன்ற எல்லாவிதமான சிறப்புகளும் நிறைந்த தினமாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். தடை ஏற்பட்டு வந்த திருமண காரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். பொறுமையாகவும் நிதானமாகவும் செம்மையாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முழுமையான மேம்பட்டதொரு வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பொருளாதார மேன்மைகள் உண்டு. பொருளாதாரம் சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் தனவரவை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகள் பலனளிக்கும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்புகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன மகிழ்ச்சிக்காக குடும்ப உறவுகளோடு சிறுதூர பயணம் சென்று வருவீர்கள். நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் சந்தோஷமான அனுபவங்களும் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. தொழில் விரிவாக்கம் சார்ந்த அமைப்புகளில் மேம்பட்டதொரு சூழல்கள் ஏற்படும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான உதவிகளும் மேலதிகாரிகள் மூலம் நிறைவாக கிடைக்கும். பொறுப்புகள் மேம்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற தன்மைகள் உருவாகும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். குறிப்பாக உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குழந்தைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்ளுங்கள். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு தாராளமாக பணம் புழங்கும். மனிதர் உற்சாகம் பிறக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு கௌரவம் மதிப்புயரும். விரும்பிய பதவி கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மைகளை கொடுக்கும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. மாணவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். அனைத்திலும் உயர்வுகளும் சாதகமான தன்மைகளும் நிறைந்த தினமாக
மிதுனத்திற்கு மேன்மைகள், பொருளாதார உயர்வுகள் கூடி தனலாபம் பெருகுகிற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை கிடைக்கின்ற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்புயருகிற நாளாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக அனுகூலங்கள் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது? சங்கடங்கள் நீங்கி சௌகரியங்களும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசிநாதன் பலவீனம் கேதுவோடு இணைந்திருப்பது சற்று சாதகமில்லாத தன்மைதான் என்றாலும், கூடுதலாக ராசியினுடைய முக்கியமான சஞ்சாரங்கள் செய்கின்ற கிரகமான செவ்வாய் குரு வலிமையாக இருப்பது சில மாற்றங்களையும் நிம்மதியான அணுகுமுறைகளையும் கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நினைத்ததை சாதிப்பதற்கான சூழல்கள் அநேகமுள்ள தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். குறிப்பாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற சூழல்கள் உண்டு. தனவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்பட்டு விலகும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் பொழுது கவனம் தேவை. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை முழுமையாக தவிர்ப்பதும் விளக்குவதும் சிறப்பு. செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் செலவுகள் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. கூட்டு தொழில் செய்கிற அன்பர்கள் நிறைவான முன்னேற்றம் காண்பீர்கள். வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் உறுதியான முறையில் அதற்கான பலன்கள் நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கிவிடலாம் என்ற சாதகமான சூழல்களும் ஏற்படும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். குடும்ப உறவுகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் அனுகூலமான போக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை இணையவழி வருமானம், டிவி, பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. பெண்மணிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அனாவசிய அலைச்சல்களை தவிர்ப்பது சிறப்பு. முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு பலனை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு சாதகமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை மாணவர்கள், இளைஞர்களுக்கு புதுவிதமான உற்சாகமான அனுபவங்களும் உயர்வான சூழலும் வெளிப்படுகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிட்டுகிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகின்ற நாளாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள், கிரக அனுகூலங்கள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் பலவீனமாக இருப்பது ஒரு அனுகூலமில்லாத தன்மை. அதே நேரத்தில் பாக்கியத்தில் சுக்கிரன், லாபத்தில் குரு போன்ற கிரகங்கள் வலிமையாக இருப்பது மேம்பட்டதொரு உயர்வான உற்சாகமான சூழலை கூடுதலாக்கி கொடுக்கும். மனத்துணிவும் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றலும் கூடுதலாக எல்லாவிதமான விஷயங்களிலும் வெற்றிகரமான தன்மைகளும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். வீண் கவலை ஏற்பட்டு விலகும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பணவரவு உயர்வாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ள மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவு ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஏற்கனவே அஷ்டம சனி காரணமாக சில மன சங்கடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அனாவசிய நிகழ்வுகளை அறவே தவிர்ப்பது சிறப்பான தன்மையாக இருக்கும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற இருக்கிறது. செய்தொழிலில் முன்னேற்றமான சூழல்கள் காணப்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் அலைச்சல்கள் கூடுதலாக இருக்கும். ஆனாலும் செய்த வேலைக்கு நல்ல பலன்களை மிக உறுதியான முறையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப அளவிலிருந்து வந்த வீண் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது சிறப்பு. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகரமான தன்மைகள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். கலைத்துறை அன்பர்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருளாதார ரீதியாக சில சிறப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த புகழ், பாராட்டு உருவாகும். அரசியலில் உள்ளவர்கள் அனைத்திலும் அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு கற்றலிலும் வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து விதமான நிகழ்வுகளிலும்
உயர்வான சூழல்கள் வெளிப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகிற தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான கிரக வலிமைகள் இன்றைய நாளில் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில மேன்மைகள் நிறைந்த தினமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். 2 10ஆம் பாவகங்களோடு வலுப்பெற்ற குரு அமர்ந்திருப்பது, 8இல் சுக்கிரன் அதிர்ஷ்ட பாவகத்தில் இருப்பது, கூடுதலாக 6ஆம் இடத்தில் ராசிநாதனை குரு தொடர்பு கொள்வதென மாறுபட்ட கிரக சூழல்கள் சிறப்பான முறையில் இருந்தாலும் 7ஆம் பாவகம் சூரியன் சனி இருப்பால் பாதிக்கப்பட்டிருப்பது இல்லறம், நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களால் சில சங்கடமான அணுகுமுறைகளை ஏற்படுத்தும். கவனமாக இருங்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற சாதகமான விஷயங்கள் ஏற்படும். குறிப்பாக வங்கி பணி, ஐடி துறை, ஆடிட்டர் ஆபீஸ், நிதி நிர்வாகம் போன்ற அமைப்புகளில் இருக்கிற அனைத்து விதமான கன்னிராசி என்பர்களுக்கும் நல்லதொரு உயர்வான மேம்பட்ட சூழல்கள் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிலும் நியாயத்தோடும் நேர்மையோடும் நடப்பீர்கள். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியிருக்கும். தேவையில்லாத கோபதாப பிடிவாத குணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்குவீர்கள். அடுத்தவர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் எதை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றிகரமான தன்மைகள் உண்டு. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை பணி தொடர்பான கவலை ஏற்பட்டு விலகும். அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லவிதமாக தடை நீங்கி நடக்கும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையும். பெற்றோர் பெரியோர் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளிடம் இனிமையாக பேசுவது நல்லது. பெண்மணிகளுக்கு கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை உண்டாகும். கூடுதலாக எதிலும் உழைக்க வேண்டி இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உகந்த காலகட்டமாக அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துகிற ஒரு சூழல் உள்ள ஒரு அற்புதமான தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் விலகும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நல்லதொரு மாற்றமும் உற்சாகமான அணுகுமுறைகளும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானம் உள்ள தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்திற்கான கிரக வலிமைகள் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எல்லாவற்றிலும் மேம்பட்டதான உயரியதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் அதிக வெற்றி வாய்ப்புகளும் சாதகமான தன்மைகளும் மேம்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். அநேக விதமான அனுகூலங்கள் உருவாகும். நினைத்தது அனைத்தும் மிக சரியான நேரத்தில் நடக்கும். நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அனாவசியமாக தேவையற்ற நட்புகளால் சங்கடங்கள் உருவாகும். தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். குறிப்பாக ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளிலும் உங்களுடைய முயற்சி அதிகமாக தேவைப்படும். குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பு நிறைவாக கிடைக்கும். நிதி மேலாண்மை மேம்படும். எதிலும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள். வருங்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளால் மதிப்பு உருவாகும். குலதெய்வ அனுகிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிப்புகள் ஒன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குறிப்பாக ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, ட்ரேடிங், கமிஷன், தரகு, ஏஜென்சி போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. பொதுநல சேவை நோக்கோடு தொண்டாற்றி வருகிற அன்பர்கள் அனைவரும் மேம்பட்டதொரு புகழை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நிறைவான சூழல்கள் சிறப்பான முறையில் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக காதல் கனியும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைய உள்ள நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலங்கள் உண்டு.
மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்பார்த்ததொரு நல்ல மாற்றத்தினை நிறைவாக பெறுகிற தினமாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு புகழ் மேம்படுகிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கான மிக உறுதியான மேம்பட்டதொரு சிறப்பு வாய்ந்த சூழல்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சில சாதகமான அமைப்புகளை கூடுதலாகவே கொடுக்கும். மாறுபட்டிருக்கின்ற கிரக சூழல்கள், குறிப்பாக பாக்கியாதிபதி ராசிநாதன் குரு போன்றவர்களுடைய சஞ்சாரம் குறிப்பிட்ட அளவிலான பொருளாதார மேன்மைகளையும் எதிர்கால நலன் கருதி சேமிப்பு சார்ந்த சூழல்களில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக எல்லோராலும் நேசிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு உருவாகும். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குறிப்பாக குருவினுடைய அற்புதமான ஒரு பார்வையின் காரணமாக பொருளாதார மேன்மைகள் உருவாகும். அதனால் நன்மையும் ஏற்படும். நண்பர்கள் பலவிதங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். குறிப்பாக இன்றைய தினம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உருவாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். அனைத்திலும் சிறப்பான அணுகுமுறைகள் உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் சந்தோஷமான அணுகுமுறைகளை கொடுக்கும். குறிப்பாக இன்றைய தினம் தொழில் பங்குதாரர்களால் ஏற்றம் மிகுந்த சூழல்கள் உண்டு. தொழில் விருத்தி அடைவதற்கான அனைத்து விதமான முயற்சிகளும் சிறப்பாக பலனளிக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திருப்திகரமான சூழலை உணர்வீர்கள். பணவரவும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உருவாகும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். குலதெய்வ அனுகிரகம் உண்டு. குறிப்பாக பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மன தெளிவு ஏற்படும். பணவரவு சிறப்பாக இருக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியல் உள்ளவர்கள் கொடுத்த வாக்கை காப்பீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி உண்டு. மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமாக நடக்கும். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும். சக மாணவர்களின் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு துணிச்சலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் மேம்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர என்பர்களுக்கு மதிப்புயர்கிற தினமாகவும், அனுசு நட்சத்திர என்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், கேட்டை நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதான ஒரு சூழலை உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வலிமை பெற்ற குருவினுடைய தொடர்பு, வலிமை பெற்ற சந்திரன், செவ்வாய், இது போன்ற கிரக மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் நிம்மதியான அணுகுமுறைகளையும் கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் விலகும். பொருளாதார நலன் காக்கப்படும். நீண்ட நாளைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் ஆர்வமாக இருப்பீர்கள். எல்லோராலும் நேசிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தடைப்பட்ட காரியங்கள் தடையின்றி சிறப்பாக நடக்கும். குறிப்பாக குருவினுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் உயர்வினை ஏற்படுத்தும். பொருளாதார நலன் உருவாகும். நன்மையும் மேன்மையும் ஏற்படும். நண்பர்களால் பலவிதங்களிலும் ஆதரவான தன்மைகள் இருக்கும். சூரியனினுடைய சஞ்சாரம் சற்று சிக்கலான அமைப்புகளை தந்தை வழி உறவு, அரசியல்வாதிகளால் கொடுக்கும் என்ற முறையில் கவனமாக இருங்கள். வாகன பயணங்களில் நிதானமாக போவது நல்லது. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அநேகம் தோன்றும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள், சாதகமில்லாத தன்மைகள் அனைத்தும் முழுமையாக விலகும். குறிப்பாக தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். ஆதாயமும் மேம்பட்டதொரு நல்ல பலன்களும் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் திருப்திகரமான சூழலை உணர்வீர்கள். பணவரவு அதிகரிக்கும். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பார்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். பெண்மணிகளுக்கு தடைபட்ட காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். மனக்குழப்பம் நீங்கும். பணவரவு உயர்வான நிலையில் இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகள் உருவாகும். எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். அரசியலில் உள்ளவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள்.
இன்றைய நாளை பொறுத்தவரை நல்லதொரு உற்சாகமும் மேன்மையும் நிறைந்த நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு புகழ் நிறைந்த சூழலோடு இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பவர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்கள் நிதானம் காப்பது நல்லது. பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படும். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கான கிரக மாற்றங்கள், கிரக அனுகூலம், சஞ்சாரங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? குறிப்பிட்டதொரு புகழும் மேன்மையும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படுகின்ற தினமாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக திக்பலம் பெற்றிருக்கின்ற சுக்கிரன் கூடுதலாக எந்த ஒரு காரியத்தையும் மிக திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல், மேம்பட்டதொரு நல்ல தன்மைகள் உருவாகும். எல்லோராலும் மதிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும். தேவையற்ற மனக்குழப்பங்கள் விலகும். எந்த ஒரு செயல்பாடுகள் பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பண தேவை உருவாகலாம். சூரியனின் சஞ்சாரத்தால் வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் மூலம் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு நிலவும். குறிப்பாக ராசிநாதன் பலவீனப்பட்டிருக்கிறதும் கூடுதலாக அதற்கு ஏற்றபடி புதனும் சுக்கிரனும் வலுவாக இருக்கிறதும் வருகின்ற சிக்கல்களை சமாளிக்கின்ற சூழல்களை உறுதியான முறையில் கொடுக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கி விலகிக் கொள்வதும் நல்லது. கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படலாம். உஷாராக இருங்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்ப்புகள் விலகும். இன்றைய நாளை பொறுத்தவரை சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது சிறப்பினை கொடுக்கும். மன சஞ்சலம் விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் பெரிய அளவிலான சாதனைகளை புரிகின்ற தினமாக மகரத்திற்கு உறுதித்தன்மை மிகுந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திர என்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. திருவோண நட்சத்திர என்பர்கள் விழிப்புணர்வோடு இருப்பது சிறப்பு. அவிட்ட நட்சத்திர என்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய தினம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதாக இருக்கிறது. இனிப்பான செய்திகளும் அனுபவங்களும் கிடைக்கப் போகிறது. ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் ராசியை குரு பார்ப்பதும், ராசியில் 5 புதன் வலிமையாக அமர்ந்திருப்பதும், ராஜயோகாதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரம் போன்றவைகள் எல்லாம் சந்தோஷமான அணுகுமுறைகளை கொடுக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் உண்டு. பொருளாதார மேன்மைகள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். மனதளவில் உற்சாகம் மிகுதியாக இருக்கும். எதிர்பாராத சில காரியங்கள் எதிர்பாராத நேரத்தில் சிறப்பாக நடந்து முடிந்து உங்களுக்கு கூடுதல் சந்தோஷத்தை கொடுக்கும். நேர்மையாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதற்கும் கடுமையாக உழைக்க தயங்காமல் இருப்பீர்கள். நேரத்தின் அருமையை உணர்ந்து செயல்படுவீர்கள். எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புதிய நண்பர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் பங்குதாரர்களால் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். எல்லா விதமான நிகழ்வுகளிலும் திறமையாக செயலாற்றி சிறப்பான வெற்றி காண இருக்கிறீர்கள். திட்டமிட்ட காரியம் அனைத்தும் திட்டமிட்டபடி சிறப்பாக நடக்கும். தேவையற்ற செலவுகள் அனைத்தும் விலகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். நிலுவையில் உள்ள தொகை நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். வேலை மாற்றம் உருவாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் மேம்படும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். உறவுகள் நட்புகள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். பெண்மணிகளுக்கு திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலும் சாதகமான முடிவை பெற இருக்கிறீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும்.
கலைத்துறை அன்பர்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். தொழில் போட்டிகள் நிலவும். அதிலிருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உறுதியாக கிடைக்கும். இன்றைய நாள் மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் மேன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையப் போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு திறமை வெளிப்படுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக வலிமைகள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் கிரக சஞ்சாரம் சிறப்பாகவே இருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தது போல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் நல்ல விதமான முறையில் சஞ்சரிக்கிறது. பொருளாதார நலன் மேம்படும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். குடும்ப உறவுகளுக்கு மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உருவாகும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பான சூழல்கள் உண்டு. எதை செய்தாலும் முழுமையாக சிந்தித்து செயலாற்றி மேம்பட்டதொரு நல்ல பலனை பெற இருக்கிறீர்கள். இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பினர் மட்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக விவசாயம் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்கள். தந்தை மகன் உறவு விட்டு கொடுத்து போவதால் சிறப்பான முறையில் இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக மேம்படும். குலதெய்வ அனுக்கிரகம் உறுதியாக உண்டு. குறிப்பிடத்தகுந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகும். உங்களுடைய நடத்தை அனைவராலும் போற்றப்படும். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் நிறைவான வெற்றிதனை முழுமையாக பெற இருக்கிறீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான தன்மைகள் உண்டு. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படும். எதிர்ப்பாளர்களால் சங்கடங்கள் உருவாகலாம். இன்றைய தினத்தை பொறுத்தவரை கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சில மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். உஷாராக இருங்கள். மனதளவில் பணிமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் உருவாகும். எதிர்பாராத தனவரவும் அதற்கேற்ற செலவுகளும் ஏற்படும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. உங்களுக்கு மிகவும் பிரியமான நெருக்கமானவர்களிடம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போவது அநேக நலன்களை கொடுக்கும். இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்களுக்கு நிம்மதியும் மேம்பட்டதொரு சாதகமான சூழல்களும் நடக்கக்கூடிய நாளாக மீனத்திற்கு மேன்மை பொருந்திய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியம் மேம்படுகிற தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும்.